நான் உங்கள் நெய்வேலி பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, வீட்டில் என்னென்னலாம் சாமிக்காக படைக்க போகிறோம், என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் விளாக் போட போகிறேன். இந்த ஃபுல் விளாகும் வாட்ச் பண்ணுங்கள். எப்படி சமைக்கிறன்றதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபோனில் எப்படிங்க டேஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா? மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் வாங்க, இன்றைக்கி நம்மளோட ஃபுல் விளாக்ஸும் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு விசில் போட்டிருக்கேன். இது பாயாசத்துக்கு. காலையில் வீட்டில் அவங்களுக்குலாம் டிஃபன் உப்புமா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சுருக்கேன். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைனாலே ரொம்ப ஸ்பெஷல். விநாயகர் பூஜையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது சுண்டல் தான். ஸோ சுண்டல் ஊற வச்சு இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு பக்கம் குக்கர் விசில் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம இன்றைக்கி வீட்டில் நிறைய டிஷ்ஷு செய்ய போகிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது துவரம்பருப்பு போட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு கிள்ளி போட்ட சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். எல்லாமே இப்போ உடனே ரெடி ஆகிடும். எல்லாமே இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா சமையலும் முடிச்சிடும் பாருங்கள். ரைஸுக்கு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் எடுத்து அடுப்பில் போட்டுடலாம். இப்போ கிள்ளி போட்ட சாம்பாருக்கு துவரம்பருப்பு கூட கொஞ்சம் வாசனைக்கு முருங்கைக்கீரை பொடி போட்டிருக்கேன். லைட்டாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாமே விசில் போட்டுருவேன். 1/4 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், அவ்வளோதான். தனி மிளகாத்தூள் இதை போட்டு இப்போ விசில் விட போகிறேன். கொஞ்சமாக நம்ம பருப்பு வேகத்துக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் சுண்டல் நல்லா வெந்துருச்சு. விசில் வர போகுது. சாமா சவுண்டு. ஒரு பக்கம் ரைஸு வெந்துட்டுருக்கு. ஸோ எல்லா வேலையுமே நம்ம ஒரே நாளில் செய்யணுன்னா பெரிய விஷயந்தாங்க. சாதாரணமாக சொல்கிற சமையல் தானே, அதை பார்த்து பக்குவமாக பண்ணணும். இல்லைன்னா வாயில் வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சுண்டல் வெந்துருச்சு. தாளித்து விட்டுறலாம். சாதமாக வடித்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து சக்கரை பொங்கலுக்கும் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தை கரைச்சிடலாம். 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பக்கம் பருப்பு பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் வெல்லத்தை நம்ம கரைசல் போட்டுடலாம். ஏன் வெல்லத்தை கரைச்சி பாகு எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற மண், வண்டல், திப்பி எல்லாமே வெளியே போயிடும். ரெண்டாவது நம்ம இதை காய்ச்சி நம்ம ஆட் பண்ணக்குள்ள ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கூடும், டேஸ்ட் கொஞ்சம் கூடும். குக்கரில் வச்ச பாசிப்பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பாசிப்பருப்புமே நமக்கு சுண்டல் மாதிரி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ பாசிப்பருப்பு ரெடி பண்ணி பாயாசமும் ரெடி பண்ணிடலாம். வெல்லம் கரையட்டும். அதுக்குள்ளே ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஜவ்வரிசியை போட்டுடலாம். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காயும் அடித்து வச்சுக்கலாம். இப்போ ஏலக்காய் சக்கரை போட்டு அடித்தா தான் நமக்கு பவுடர் கிடைக்கும். நம்ம டேரெக்டாக அடித்தோம் அப்படின்னாக்கா பவுடராக கிடைக்காது ஏலக்காய். வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பருப்பும் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஏலக்காய் பொடி அடித்தோம் இல்லைங்களா, இதை நம்ம கொஞ்சம் வெள்ளத்தோடு தூவிட்டோன்னா வாசனையாக இருக்கும் அந்த பாகு. அதுக்கு தான் மெயினாக. ஸோ பாகு எடுக்கும்போது ஏலக்காய் வாசனை வந்தாலே செம்ம வாசனையாக இருக்கும். சக்கரை பொங்கலும் சரி, பாயாசமும் சரி. வெள்ளைப்பாகு இறக்கி வச்சாச்சு. அதுக்குள்ளே ஒரு சின்ன கடாயில் நம்ம நெய் விட்டு முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து வச்சிடலாம். அதாவது சக்கரை பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும் சேர்த்தே வறுத்துடலாம். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு ஓரத்தில் வேறு பசு மாடல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ முந்திரி பருப்பு முன்னாடி போட்டுருவோம். இப்போ நம்ம திராட்சையை போடலாம். முந்திரி பருப்பு நல்லா மொழிஞ்சிருச்சு. ஸோ பாயாசத்துக்கு சக்கரை பொங்கலுக்கும் சேர்த்து நம்ம ஒரே தேக்கரண்டியில் தாளிச்சிட்டோம். கடாயிலேயே அப்படியே உடனே எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். சுண்டல் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும்
பெருங்காயத்தூள் போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியணும். கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு வேண்டாம். ஸோ சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுண்டல் முடிஞ்சிச்சு. கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு இப்போ குக்கரில் விசில் விட்டுடலாம். பாயசத்தில் இப்போ வந்து நம்ம வெள்ளை பாகு எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் தேங்காய் பால் வேறு எடுத்து லாஸ்ட் ஆட் பண்ணணும்.